சார், இதுக்கு முன்னாடி காவிரியில தண்ணீர் விடாத காலகட்டங்களில் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் ஜெயலலிதா உட்பட எல்லாருமே நீதிமன்றத்தை நாங்க இப்ப இவர் கர்நாடகா முதலமைச்சர் சந்தித்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. தான் தமிழ்நாட்டை ஆளுகிற வரை மேகல அணையில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க இயலாது. அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கனவு. சார், இதுக்கு முன்னாடி காவிரியில தண்ணீர் விடாத காலகட்டங்களில் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் ஜெயலலிதா உட்பட எல்லாருமே நீதிமன்றத்தை நாங்க இப்ப இவர் கர்நாடகா முதலமைச்சர் சந்திப்பது ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க சார் பல தலைவர்கள். இரண்டு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, எல்லா முதலமைச்சரும் முதல்ல அவங்களுடைய பிரதிநிதிகளாக அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஐ அனுப்பினார்கள். அவரோடு ஒரு அமைச்சரும் அனுப்பினாங்க, சட்ட அமைச்சர். அப்போது சண்முகம் இருந்தார். ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. அம்மா கேரளாவுக்கு போனாங்க, கர்நாடகத்துக்கு போய் முதலமைச்சரோடு பேசி எங்களுக்கு தேவையான தண்ணீரை வழங்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்தார்கள். அதற்கு பிறகு காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப வழக்கு மன்றத்திலே வழக்கை தொடர்ந்தால் இது நடைமுறையில் இருக்கிற ஒன்று. இதில் மாற்றங்கள் இல்லை. இது நடைமுறையிலே இதற்கு முன்னால் நடைபெற்று இருக்கிறது. முதலமைச்சர் தான் செல்லவில்லையே தவிர முதலமைச்சர் பிரதிநிதிகளாக அவருடைய கடிதத்தை எடுத்து சென்று அங்கே முதலமைச்சரிடத்திலே ஒப்படைத்து அம்மா அவர் நேரடியாக அவரோட தொலைபேசியிலே பேசி இதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. சார், இந்த முறை மேகதாது அணை கட்டிய தீர்வுன்னு சொல்ற சூழ்நிலையில முதலமைச்சர் அங்க போறது நமக்கு பின்னடைவா தான் இருக்குன்றாங்களே சார். 100% பின்னடைவாக இருக்காது. தான் தமிழ்நாட்டை ஆளுகிற வரை மேகல அணையில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க இயலாது. அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கனவு. சார், ஈரோடு மாவட்டத்தில் வறட்சி, கடும் வறட்சி நிலவிட்டு குடிக்கிற கூட தண்ணி இல்லை. இப்போ பொதுவாக எந்தெந்த பகுதியிலே குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக எந்த இடத்திலே நிலத்தடி நீர் இருக்கிறதோ என்பதை ஆய்வு செய்து இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைந்து எந்தெந்த இடங்களிலே ஆழ்வாய் கிணறுகள் அமைத்து அவர்களுக்கு சீரான முறையில் தண்ணீர் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இங்கே கூடுதலாக ஆற்றிலிருந்து தண்ணீரை வழங்கி குடிநீர் பற்றாக்குறையே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். இப்போது 18 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற மின் மோட்டர்கள் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு வழங்கியிருக்கிறார். 22 மணி நேரம் அது இயங்கும். அப்போது கூடுதலாக 4 மணி நேரம் வருகிற போது தண்ணீர் பற்றாக்குறையே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். அங்கிருந்து கொண்டு வருகிற தண்ணீர் ஜம்ப் என்று சொல்வார்களே, அதற்கும் இதற்கும் மின்சார நேரங்கள் மாற்றப்படுகிறது என்று சொன்னார்கள். அதையும் சரி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே குடிநீர், கால்நடைகளுக்கு தேவையான தண்ணீர் தேவையான அளவிற்கு இந்த அரசு முயற்சிகள் மேற்கொண்டிருப்பது மட்டுமல்ல, வெற்றிகரமாக கிடைக்க ஏற்பாடு செய்யும்.